ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையிலிருந்து புதிய மாற்றமாக ஒரு மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக குடும்ப அட்டை சம்மந்தமாக, அதாவது ரேஷன் கார்டு சம்மந்தமாக இந்த இன்ஃபர்மேஷன் அனைவருக்குமே போய் சேரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கோடிக்கு மேலே ரேஷன் அட்டை தமிழ்நாட்டில் இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1,31,00,000 பேர் வாங்கின்னு வரீங்க. இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வருகின்ற 15ஆம் தேதிக்குள்ள இந்த ப்ராசஸை கட்டாயமாக பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு பணம் ஏறும் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்குது. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டை சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ள குடும்ப உறுப்பினரோட கைரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக மென்ஷன் பண்ணோன்னா, உங்கள் குடும்பத்தில் 3 இல்லை 4 5 உறுப்பினர்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ரேஷன் கடையில் போயிட்டு அவங்களுடைய பயோமெட்ரிக் கைரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இதுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதாவது குறிப்பாக மென்ஷன் பண்ணால், உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அனைவரும் கரெக்டாக ரேஷன் கார்டில் அவங்களுடைய கைரேகை பதிவு செய்யும் போது அவங்களுடைய டேட்டா, அதாவது தரவுகள் அரசுலேருந்து கிடைக்கிற தரவுகள் எல்லாமே செக் பண்ணி மறுசீரமைப்பு ப்ராசஸில் உங்களுக்கு பணம் வரலாமா வேண்டாமா, நீக்கப்படலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை புதிய அப்ளிகேஷன் இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற முடிவு அரசு எடுக்க போகிறத தகவல் வெளியே இருக்குது. இப்போ ஷார்ட்டாக எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் குடும்ப உறுப்பினரில் இப்போ ஒருத்தவங்க கைரேகை வைக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது இடம் வாங்கியிருந்தால் அவங்க அரசு தரவுகளை எடுப்பாங்க. அடுத்தது அவங்க 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஈட்டுறாங்களா அப்படின்றத, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்களா அப்படின்றத எல்லாமே எடுப்பாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு தான் ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இந்த மகளிர் உரிமை தொகையில் இருக்குது அப்படின்றத அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயமாக கைரேகை உங்களுடைய ரேஷன் கடை உணவு பாதுகாப்பு பொருள் வழங்குற ரேஷன் கடையில் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த ஸ்கீமில் மகளிர் உரிமை தொகையில் 2,500 ரூபாய் இந்த மாதம் வருமா, இல்லை 1000 ரூபாய் தான் வருமா, இந்த 15ஆம் தேதிக்கு மேலே இந்த கைரேகை வைக்கலன்னா என்ன ப்ராசஸ் நடக்கும், மேலும் குடும்ப அட்டை சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒன்று சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்க தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம். பெண்களுக்கு மகளிர்களுக்கும் மிக மிக உதவியான திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஆட்சியில் இருக்கிற தாவைக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக இந்த திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றி ரூபாய் 2,500 ரூபாயை உயர்த்தி வழங்க போகிறதா இன்ஃபர்மேஷன் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இப்போதைய சிஎம்மாக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை மறுசீரமைப்பு இந்த திட்டத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த 2,500 ரூபாய் வழங்குறதுக்கான ப்ராசஸ் செயல்படுத்த முடியும் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மே மாதம் பணம் தொகை வருமா 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ரெகுலராக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு வரவு வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி பணம் வருமா வராதா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஜூன் 15இல் ரூபாய் 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வருமா, விஜய் போட்ட பிளான், பலருக்கும் போன மெசேஜ் உண்மையா அப்படின்றத இன்ஃபர்மேஷனாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய தாவைக்கா அரசு பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கு நிதி உதவி திட்டத்தை குறித்து எதிர்பார்ப்பு உச்சத்தை தொட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலில் கூட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக கேட்டு வரீங்க, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 2,500 ரூபாய் உயர்த்துவாங்களா, ஜூன் மாதம் அதுக்கான தொகை வழங்குவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை தொற்றுருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1000 ரூபாய் கொடுத்துன்னு வரும்போது இந்த திட்டத்தை அந்த அளவுக்கு கவனம் செலுத்தலனாலும் இப்போ 2,500 ரூபாய் அப்படின்றது மகளிர்களுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு, அவங்களுடைய சேமிப்புகளுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் 2,500 ரூபாய் அப்படின்றதுனால முக்கியமாக கவனம் செலுத்தின்னு வராங்க இந்த திட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசியலில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் மாநிலத்தின் கவனத்தை முழுமையாக மகளிர் நலத்திட்டங்களை பக்கம் திருப்பியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆட்சி மாற்றம் தாவைக்கா வெற்றி பெற்றதை தொடர்ந்து மகளிர்கள் எல்லாருமே இந்த திட்டத்தை கண்டிப்பாக தாவைக்கா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் செயல்படுத்துவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர், அது மட்டும் இல்லாமல்
இப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த விஜய் அவர்கள் அறிவிப்பை வந்து ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருந்த திமுகவினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அவங்க ஏற்கனவே வந்து கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பெயரை வந்து மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற வாக்குறுதி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது தாவேக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வாக்குறுதிகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் திட்டத்தை பெயரை மாற்றி ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த தாவேக அறிவித்த முக்கிய வாக்குறுதிகளில் இது வந்து முதன்மையாக வந்து பார்க்கப்பட்டிருந்தது மகளிர் தரப்பில் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 2500 மகளிர் தரப்பில் வந்து மிகப்பெரிய நிதிச்சுமையை வந்து குறைக்கும் அப்படின்றதுனால மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வந்து வெற்றி பெற்றிருந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மே மாதம் தொகை வந்து வழங்கப்படுமா, 2500 வந்து உயர்த்தி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பல பயனாளிகள் வந்து நம்பி இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செயல் காரணமாக அவகாசம் தேவை அப்படின்றத வந்து முதலமைச்சர் தரப்புலேருந்தும் அரசு தரப்புலேருந்தும் ஒரு செய்தி வெளியீடே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது நம்ம சேனலில் வீடியோவில் கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மறுசீரமைப்பு எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே கொடுத்த பயனாளிகளுக்கு தொடர்ச்சியாக 2500 வழங்கலாமே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மே மாதம் பணம் வருமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் கொடுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் கொடுத்த 1000 இந்த மே மாதம் அதே பெயரில் 1000 வந்து வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது வந்து முக்கியமாக நம்ம சேனலில் மட்டும்தான் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். இதுக்கு மேலே இந்த திட்டம் வந்து செயல்படாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி பணம் வராது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வந்து நோட் பண்ணி போன மாதம் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக மே மாதம் 15ஆம் தேதி 1000 கட்டாயமாக வரும் அப்படின்றத 2 வீடியோவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து உறுதியாக மே மாதம் 15ஆம் தேதி காலையில் 8 மணிக்கே வந்து நிறைய பேருக்கு 1000 வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி அன்று பெண்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 2500 வரவழைக்கப்படும் அப்படின்ற செய்தி வேகமாக பரவி வருகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லின்னு வராங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அரசு வட்டாரம் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இருந்தாலும் 15ஆம் தேதி அன்று பார்க்கும்போது தான் இது உண்மையா இல்லை தவறா நியூஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பரவுறது பொய்யா இல்லை இன்ஃபர்மேஷன் உண்மையா அப்படின்றது வந்து தெரிய வரும். நமக்கு தெரிந்த அரசு வட்டாரம் தரப்புலேருந்து அரசியல் வட்டாரம் தரப்புலேருந்தும் இந்த மாதமும் ரூபாய் 1000 தான் வந்து வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. குறிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து பரவற நியூஸை வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு வட்டாரங்கள் தரப்பில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜூன் 15ஆம் தேதி 2500 வந்து வரவு வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. ஆனால் இது முற்றிலும் வந்து வதந்தி என்பதை அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து தெரியப்படுத்தியிருக்குது. ஆனால் ஜூன் 15ஆம் தேதி 2500 வந்து வருமா வராதா அப்படின்றத வந்து இன்னும் வந்து அரசு தரப்புலையும் வந்து உறுதிப்படுத்தலை அப்படின்றது தான் வந்து முதன்மையான உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவலுடன் இந்த 2500 வந்து காத்துன்னு இருக்காங்க அப்படின்றத வந்து மிகப்பெரிய உண்மையான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து 2500 அப்படின்லாம் 1000 வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து வெளியாயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வைக்கப்படும். அதாவது மாதம் 15ஆம் தேதி ஆனிச்சுன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 1000 வந்து கிரெடிட் ஆகிடும். ஒரு சில பண்டிகை மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் வந்து கிரெடிட் ஆகிருக்குது. எனவே இந்த ஜூன் மாதம் அன்று ரூபாய் 1000 வரும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் ரூபாய் 2500 அல்ல. புதிய அரசு இன்னும் முழுமையாக பட்ஜெட் தாக்கல் செய்யாத நிலையில் அரசாணை இல்லாத தொகையை உயர்த்த முடியாது என்பது நிர்வாக விதி அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. தாவேக ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருந்தாலும் உடனே வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்பட முடியாத நிலையில் வந்து இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து இந்த திட்டத்தை வந்து ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. பட்ஜெட் வந்து இன்னும் வந்து தாக்கல் செய்யாதனால அரசாணை அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து வெளியிட முடியாது அப்படின்ற மாதிரி நிர்வாக விதி வந்து இருக்கதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்போது சுமார் 1.3 கோடி, அதாவது 1,30,00,000 பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா ரூபாய் 1000 வழங்க மட்டும் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 15,600 கோடி செலவாகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15,600 கோடி தேவைப்படுகிறது. இதனை ரூபாய் 2,500 வந்து உயர்த்தினா ஆண்டுக்கு 39,000 கோடிக்கு மேல் செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு
கடன் சுமையில் இருக்கும் மாநிலத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக வந்து இருக்குது. இருந்தாலும் இது வந்து இந்த கடன் சுமை இருக்கிறதுனால இந்த 2500 ரூபாய் அப்படின்றது பெரும் சவாலாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசு வட்டாரம் தரப்புல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஆண்டுக்கு 15,600 கோடி வந்து ஒதுக்க முடியாத சூழ்நிலையே வந்து இருக்குது. கடன் சுமையால் 39,000 கோடி ஒதுக்குவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய நியூஸாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் மாநிலத்தின் முழுமையான நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னே வந்து சொல்லலாம். முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்ற உடனே மக்களுக்கு வந்து கடந்த ஆட்சியோட நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். மேலும் தேர்தலில் அறிவித்தபடி 60 வயதிற்குள்ள இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் ரூபாய் 2,500 என்ற நிபந்தனை உள்ளது அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் 60 வயதுக்குள்ள? நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்குறீங்க, 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுமா, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து கிடைக்காதா, 60 வயதுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2,500 ரூபாய் அப்படின்றத வந்து கொடுக்கணும். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா பயனாளிகளாக 15% பேர் வந்து இருக்கிறாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர் என்பதால் அவர்களை முதியோர் உதவித்தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதிய திட்டத்தில் வந்து மாற்றி அதற்கான பணியை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரம் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே 2,500 ரூபாய் வந்து வழங்கப்படலாம். 60 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஓய்வூதியமாக, அதாவது முதியோர் ஓய்வூதியம் திட்டத்தில் அவங்க வந்து சேர்த்து 500 ரூபாய் கூடுதலாக 3,000 ரூபாய் மாதம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க. அதனால் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தவறாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க, வீடியோவில் தவறாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க. நல்லா வந்து நோட் பண்ணுங்கள். ஏற்கனவே தவகா சார்பிலும் அந்த வாக்குறுதிகளும் அப்படி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2,500 ரூபாய், 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தின் மூலயமா 3,000 ரூபாய் மாதம் வரும் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணமே இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க இதுக்கு மேலே அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதனால தான் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மறுசீரமைப்பில் முதல் பாயிண்ட்டாக வந்து இந்த 60 வயதுக்கு மேலப்பட்டவங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னு ஓய்வூதியமாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மறுசீரமைப்பில் தகுதியற்ற கார்டுகளை நீக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ 15ஆம் தேதிகளில் நீங்கள் கைரேகை உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரும் வந்து பதிவு செஞ்சுறாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசாங்க ஊழியர்களாக வந்து இருக்கிறாங்கன்னா அது தெரிஞ்சுவிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதுவும் வந்து தெரிஞ்சிடும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால. அதுபோல் நீங்கள் புதுசாக கனரக வாகனங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து தெரிஞ்சிடும். இது போல் நீங்கள் ரேஷன் கார்டில் கைரேகை வைக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கேதர் பண்ணி உங்களுடைய பணத்தை வந்து நீக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக கண்டினியூவாக வந்து பார்த்துடுவாங்க. அரசு வட்டாரம் தகவலின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. இப்பொழுது மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்து முழுமையான அறிவிப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ன வரைக்கும் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடைபெறல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே அப்படின்லாம் ஜூலை முதல் வாரத்தில் மேக்ஸிமம் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பட்ஜெட்டில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து பெயர் அனௌன்ஸ் பண்ணி இதுக்கான அறிவிப்புகளை வந்து வெளியே செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. சில அதிகாரிகள் ஒரே முயற்சியில் ரூபாய் 2,500 ரூபாய் உயர்த்துவதற்கு பதிலாக முதல் கட்டமாக ரூபாய் 1,500 அல்லது ரூபாய் 2,000 உயர்த்தி படிப்படியாக இலக்கை எட்ட திட்டத்தை ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வந்து வெளியே இருக்குது. ஒரே கட்டமாக 2,500 ரூபாய் வந்து கொடுத்தாங்கன்னா நிதி சுமை அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்ற காரணத்தினால 1,000 ரூபாய் வந்து முதல்ல 1,500 ரூபாய் வந்து மாற்றிட்டு அடுத்தது 2,000 அடுத்தது 2,500 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தலாம், இலக்கை வந்து எட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் வந்து கருத்துக்கள் அரசிடம் வந்து தெரிவிச்சுன்னு வரதான் வந்து இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பெண்களின் பொருளாதார சுயசார்பு மற்றும் குடும்ப நலனுக்கு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது. எனவே பயனாளிகளின் வாட்ஸ்அப் வதந்திகளை கண்டிப்பாக வந்து நம்ப வேண்டாம், அதிகாரப்பூர்வ அறிவுகளை மட்டும் நம்ப வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புதிய அரசாணை வெளியாகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதிய அரசாணை வெளியாகும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட பிறகு புதிய அரசாணை வெளியிடப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டீட்டெயிலாக நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தாவேகா அரசின் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உறுதியுடன் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதாவது அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும்
செயல்படுத்தணும் அப்படின்றத வந்து உறுதியாக வந்து இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திட்டத்தை, மிகப்பெரிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க தாவேக்கா அரசு. அது மிகப்பெரிய வரவேற்கப்பட்ட திட்டமாக வந்து இருக்குது. ஆனாலும் நிதி ஒழுக்கம் மற்றும் நிலையான பொருளாதாரத்துடன் அனைத்தும் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு வந்து கரெக்டாக வந்து செயல்படனா நிதி ஒழுக்கம் அப்படின்றது மிகப்பெரிய முக்கியமானது ஒன்று. நிறைய திட்டத்தை உடனடியாக வந்து அறிவித்து பணத்தை வந்து வாரி வந்து கொடுத்துடலாம். இருந்தாலும் நிதி ஒழுக்கம் அப்படின்றது ஒரு மாநிலத்துக்கும் மிகப்பெரிய முக்கியமானது ஒன்று. இந்த ஜூன் 15ஆம் தேதி வழக்கமாக வந்து வர ரூபாய் 1000 மட்டுமே வரும் என்பதை பயனாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு. 15ஆம் தேதி 1000 ரூபாய் வந்து உறுதியாக வரும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம். இது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து ஒரு பேட்டியை வந்து வெளியிட்டிருந்தார். அது கூட நம்ம வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். தமிழகத்தில் குடும்ப தலைவிற்கான மாதம் ரூபாய் 2500 வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் பேட்டி அளித்த நிதியமைச்சர் மரிய விலாசன் இதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் தான் வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து கொடுக்குறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுருந்து வர கேள்வி, அதாவது 2500 ரூபாய் நம்ம ஏற்கனவே வந்து அதுக்கான பதிலை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டோம். அதாவது 2500 ரூபாய் அப்படின்றது 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், குடும்ப தலைவியாக வந்து இருக்கிறவங்க மட்டும்தான். 3000 ரூபாய் அப்படின்றது ஓய்வூதிய திட்டத்தில் வயதானவர்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தின் மூலயமா வந்து கிட்டத்தட்ட இப்போ வாங்கி வரவங்க 1,30,00,000 பேரில் ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களாக வந்து இருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம், அதாவது முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பிரித்து எடுத்து அவங்களுக்கு மாதம் ரூபாய் 3000 ரூபாய் வந்து வழங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து 60 வயது வரையில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் வழங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வழங்குறதுக்கும் வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்க போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாகவும் பட்ஜெட்டில் வந்து அதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்த மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிரேஸ் பாயிண்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னே வந்து நினச்சிருந்தேன். இந்த ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே அனைத்து வகையான ரேஷன் அட்டை வச்சிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேராக இருந்தாலும், 3 பேராக இருந்தாலும், 4 பேராக இருந்தாலும், 5 பேராக இருந்தாலும், எத்தனை பேராக இருந்தாலும் உடனடியாக வந்து கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவுப் பொருள் வழங்குகிற நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறை வந்து வெளியிட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் உடனடியாக பயோமெட்ரிக்கை வந்து கைரேகை பதிவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சில குடும்பத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா, கணவர், மனைவி இருந்தாங்கன்னா மனைவி மட்டுமே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க. மற்றவர்கள் ரேஷன் கடை பக்கமே வந்து போயிருக்க மாட்டாங்க ஒரு சிலவங்க. அதனால் அனைவருமே வந்து 15ஆம் தேதிக்குள்ள கைரேகை வந்து பதிவு செய்யணும். இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீமில் வந்து பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து மெஜாரிட்டியாக வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 15ஆம் தேதிக்குள்ள கைரேகை வைக்கணும் அப்படின்றத அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவுப் பொருள் வந்து வழங்குறதாகவும் வந்து ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. கண்டிப்பாக வந்து அது அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கடையில் அனைத்து கிராமங்களிலும் இது வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. 15ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் வந்து கைரேகை வைக்காத இருக்கீங்களோ உடனடியாக வந்து போய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் ரூபாய் 2500 ரூபாய் வருமா இல்லை புதிய மாற்றம் என்ன அப்படின்றத இது ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கமெண்ட் உடனடியாக எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸ் பண்ண உடனே உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக வந்து இருக்கிறோம். நிறைய வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுற மிகப்பெரிய யூடியூப் சேனல் நம்மளுக்கு தான் அப்படின்றத நான் பெருமையுடன் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எந்த கமெண்டாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கான பதில் வந்து உங்களை வந்து சேர்ந்துடும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.